எல்லாருக்கும் வணக்கங்க. பாரம்பரிய முறையில எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எங்க அம்மா எப்படி செய்வாங்களோ, அதேமாரி இன்னைக்கு செஞ்சிருக்கேன். மசாலாவ அரைச்சு ஊத்தி செஞ்சீங்கன்னா, சூப்பரான சுவையில இருக்குங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்ப கத்திரிக்காவ தேவையான அளவு எடுத்துட்டு, அத நல்லா கழுவிட்டு, இந்த மாரி 4 பகுதியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிருவோம். நிலக்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, மிளகா வத்தல், மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து ஆற வச்சுருவோம். அதே பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு, 4 தக்காளிய கட் பண்ணி போட்டுட்டு, அதுலேயும் ஜீரகம், மிளகு, தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுருவோம். இப்போ நமக்கு மசாலா ஐட்டம் எல்லாம் ரெடி ஆகிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம அரைக்க போகிறோங்க. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்தோம்ல, அந்த மசாலா போட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இந்த 4 பகுதியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவில் போட்டு அதை ஃபில் பண்ணி வச்சுருவோம். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் ரெடி ஆகிட்டு, இப்போ அந்த மசாலாவை மிச்சம் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் வதக்கணும்ல, அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த கத்திரிக்காவை போட்டு உப்பு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துருங்க. ஒரு 3/4 வாசி கத்திரிக்காய் வெந்திருக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இது கலர் மாதிரி வரையில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். மசால் கருத்து போயிடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். மிச்சம் வச்சுருந்த மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்து உப்பு போட்டுட்டு புளி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது கொதித்து வரையும் நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காவையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. நீங்கள் சாப்பாட்டில் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே கிடையாது. பிரியாணி கூட அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாதுங்க. இந்த குழம்புக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.